வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழக அரசு கூட்டுறவு துறையிலிருந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர் இந்த 3 கேட்டகரியில் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, அதோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும், அந்த அப்ளிகேஷனை எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இதில் பேஸ்ட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அந்த போஸ்ட் டைம் இதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டரில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12/1/2024 அன்றைக்கி உங்களுக்கு என்ன வயசோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எது ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் எதாவது கம்யூனிட்டி வைஸில் உங்கள் குவாலிஃபிகேஷன் கொடுக்கிங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜெண்டர் கேட்டுக்கோங்க, ஆண், பெண் இல்லை 3ஆம் பாலினத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா அது டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் தந்தை, கணவர் அல்லது பாதுகாப்பு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தற்கால முகவரி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்கள் கான்டாக்ட் நம்பரு, உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஹையராக என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் என்ன மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக கேட்டிருக்காங்க, அதை டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்பதாரம் சொந்த நகரம் அல்லது கிராமம் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் குடியுரிமை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற வேலையில் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. அப்புறம் உங்ககிட்ட எதுவும் முன்னுரிமை வச்சிருக்கீங்களா, ஆதரவற்ற விதவைகள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் முன்னுரிமை சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுறலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்கள் இனம் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஜென்ரலா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, இடபிள்யூஎஸ்ன்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட உட்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடம், நாள், அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர் இங்கே பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸ் நீங்கள் அனுப்பணும்னா நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் போங்க, அந்த அட்ரஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இதான் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணியிருக்கான அட்ரஸ். சவுத் இந்தியன் மல்டி ஸ்டேஜ் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஹெட் ஆஃபீஸ், டவுன் ஹால் கேம்பஸ், நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், வேலூர். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல உங்கள் 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி, டிப்ளமோ எதுவும் முடிச்சிருந்தீங்க அதோட மார்க் ஷீட்டை அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, 2 வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த 6 டாக்குமெண்ட்டும் கம்பல்சரியாக நீங்கள் அட்டாச் பண்ணியே ஆகணும். அது போக உங்கள்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், அதுபோல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பிரச்சனை கிடையாது, ஒன்றுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து டைப்பிங்கு, எம்எஸ் ஆஃபீஸு, டிரைவிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருக்கணும் கட்டாயம் கிடையாது, இருந்துச்சா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அது போக 24x10 சென்டிமீட்டரில் செல்ஃப் அட்ரஸ்டேட் பண்ண கவரில் ஒரு 27 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் அனுப்புவாங்க, எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் அனுப்புறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த அட்ரஸ்க்கு அவங்க குறிப்பிட்டிருக்க டேட்டுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுருங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.